My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.4 la question number 4 பார்க்க போறோம். Find the equation of tangent to the parabola y square equal to 16x. இது வந்து y square equal to 4ax க்கு நாம கம்பேர் பண்ணால் 4a அப்படின்றது 16. அப்ப a equal to இது 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 4s are 16. அப்ப a equal to 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பெரபோலாலேருந்து நான் ஏ எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைன்னா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் எழுதணும் இல்லையா, அதுக்கு எனக்கு எம் தேவை. ஓகேவா? ஏவும் எம்மும் இருந்தால் இந்த ஈக்குவேஷனை நான் எழுதிட முடியும். ஓகே, அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் அந்த பெரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ இந்த பெரபோலாக்கு இது வந்து டேன்ஜென்ட்டு. இந்த டேன்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? அந்த லைனோட ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. 2x + 2y + 3 = 0. அப்போது இங்கே எழுதிக்கலாம், the line perpendicular to the tangent. அந்த டேன்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் 2x + 2y + 3 = 0. ஓகேவா? சரி, இப்போது இதனோட ஸ்லோப் இது வந்து நான் m1 எடுத்துக்கிறேன். m1 = மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ என்ன வரும்? -1. அப்போது இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த டேன்ஜென்ட்டோட ஸ்லோப்பு, ஸோ ஸ்லோப் ஆஃப் required tangent is m2 ன்னு எடுத்துக்கலாம். அப்போது m1 × m2 = -1. நமக்கு m2 தான் தேவை. m1 ஏற்கனவே -1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -1 × m2 = -1. இப்போ பாருங்கள், -1 -1 கேன்சல் பண்ணிவிட்டு +1 ஆகிடும். அப்போ m2 = 1. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? y = mx + a/m. அப்போ y = mக்கு பதிலாக 1 போடுங்க. எக்ஸு a பாருங்கள், a = 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 4, mக்கு பதிலாக மறுபடியும் 1. அப்போது y = x + 4 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். ஓகேவா? நீங்கள் புக் ஆன்சரை வேணும்னா இந்த ஒய்யை இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகுனா x - y + 4 = 0. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.